வாங்கங்க, ரொம்ப சாஃப்டான டேஸ்டான ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 1 கப் அளவு ரோஸ்டட் ரவா எடுத்துருக்கேங்க. இதை மறுபடியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரவா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், லைட்டாக வறுத்துக்கலாம், கரிஞ்சிடக்கூடாது, ஒயிட் கலராக இருக்கணும். மணம் வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. 1 குழிக்கரண்டி அளவு கோல்டு வினர் சேர்த்துருக்கேங்க. ரெண்டும் நல்லா காஞ்சி வரட்டும். தேவையான அளவு முந்திரி கிஸ்மிஸ் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி கிஸ்மிஸ் கலர் மாறாமல் பொன்னிறமாக வந்தால் போதும், கரிஞ்சிடக்கூடாது. இதில் 1 கப் ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மேலே தெரிச்சிடும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் செய்யும்போது ஒயிட் கலர் கேசரி தாங்க பண்ணுவேன். வீடியோக்காக தான் கலர் போட்டிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ரவையை ஒரு கையில் இப்படி சாரல் மாதிரி போட்டுட்டு இன்னொரு கையில் கிண்டி விடுங்க. நான் ரவா உப்புமா எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. ஒரே இடத்துல கொட்டினீங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறுங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் இஞ்சி ரவை வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா ஜீனி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு ஜீனி சேர்க்கணுங்க. நான் ஒரு 1.25 கப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் மிதமான இனிப்பு தேவை, அதனால் 1.25 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், ஜீனி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணியாக வந்துருச்சுன்னு. இதை நம்ம மறுபடியும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். இந்த அளவு பதம் வந்தோடனே தேவையான அளவு நெய் மேலே தடவிட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.